Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு 26th February ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு வந்து RRBPO அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the disclaimer is இன்னைக்கு வந்து நிறைய நியூஸஸோட in-depth explanation இருக்கிறதுனால I'm skipping certain factual news. So அதை வந்து ரீகாலில் நான் பார்த்துடலாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனில் ரீகால் நம்ம குவிக் ரீகால் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். பட் அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த நியூஸ் மட்டும் வச்சுருக்கேன். பிகாஸ் அதுவே வந்து ரொம்ப நேரம் ஆகிடும் அப்படின்றதுனால ஐம் அஸ்யூமிங் ஒரு மணி நேரம் கிட்ட இந்த இது போகக்கூடாதுன்றதுக்காக ஷார்ட் பண்ணுறேன். பட் இஃப் ஏதாவது உங்களுக்கு நியூஸஸ் வந்து டவுட் இருந்துச்சு வென் கம்பேர்ட் டு அவர் வெப்சைட்டில் பார்த்துட்டு அதில் சில டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ வி ஷல் ஹேவ் அ செப்பரேட் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இப்போ இன்னைக்கு இதில் என்ன அப்படின்னா கரன்சியோட லோவஸ்ட் வேல்யூ இன் 2025 ஃபார்ப்ஸ் இந்தியா லிஸ்ட். நான் இதுவே வந்து ஒரு ஃபேக்சுவல் தான். ஏன் இந்த நியூஸ் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது வந்து ஃபோர்ப்ஸ் இந்தியாவோட லிஸ்ட். ஸோ அது வந்து நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கும்போது இல்லை. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிலீஸ் பண்ண லிஸ்ட் தான் வந்து இது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ்வலாக வாட் வி நோ டாப் கரன்சிஸ் என்ன US டாலர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி நோ நம்மளோட கரன்சி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம். பட் லோவஸ்ட் வேல்யூட் கரன்சிஸை வந்து மோஸ்ட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப் அண்டில் 16th February வரையும் என்ன நிலமையில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லோவஸ்ட் வேல்யூ கரன்சி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஈரானியனோட ரியல். ஸோ அதனோட லிஸ்ட் ஏன் இந்த கரன்சியோட டிவேல்யூவேஷன் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ்னால. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் we can யூஸ் ஃபார் ஒரு கரன்சி டிவேல்யூவேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம கரன்சி வந்து டிவேல்யூவேட் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான ரீசன்ஸ், இதில் இருக்க ரீசன்ஸில் என்ன ரீசன் அப்படின்றது வந்து we can match it and தெரிஞ்சுக்கலாம். Lack of economic diversity, low foreign direct investments or foreign investments, political instability and conflicts, economic sanctions. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஹை இன்ஃப்ளேஷன்ஸ் இருந்துச்சு அண்ட் எக்கனாமிக் டைவர்சிட்டி இல்லைன்னு சொல்லலாம். பட் அதை வந்து அப்படி பப்ளிக்காக சொல்லிடக்கூடாது. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் FDIயும் வந்து அதிகமாக வரல. FPI they are moving out of India. அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும். பட் கான்ஃப்ளிக்ஸ் ஆர் மோர் ப்ரிவலண்ட். அது வந்து we have to accept. அண்ட் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இல்லை. ஸோ மிச்சம் இது எல்லாமே இருக்கிறதுனால தான் நம்மளோட கரன்சியும் டிவேல்யூவேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து யூ மஸ்ட் நோ. ஸோ இது வந்து எங்கேயாவது இன்டர்வியூலையோ இல்லை டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லேயே வந்து யூ கேன் யூஸ் தீஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் டாப் லோவஸ்ட் கரன்சிஸ் நான் இது வந்து ஃபார்ப்ஸ் இந்தியா ரிலீஸ் பண்ணதுனால தான் அவங்க வேல்யூவேஷன் வந்து INR-ஓடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஆல்சோ USD-ஓடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இந்தியன் நேஷ்னல் ருப்பி அண்ட் US-ஓட டாலர்ஸ். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது ரியல் தான் வந்து மோஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஈராக்கோட தினார் தான் 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்களா. இதில் நான் ஏன் இந்த பர்டிகுலர் நியூஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வியட்நாமோட வியட்நாமிஸோட டாங் வந்து 2nd பொசிஷனில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா எக்கனாமிக் ட்ரான்சிஷன்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரி ஒரு எக்கனாமியில் அவங்களோட கண்ட்ரியோட கரன்சியை வந்து எய்தர் சென்ட்ரலைஸ்டாக வச்சுருப்பாங்க இல்லை மார்க்கெட் எக்கனாமியாக வச்சுருப்பாங்க. சென்ட்ரலைஸ்ட் இன் த சென்ஸ் அந்த கண்ட்ரியே அந்த கரன்சி அவங்களோட கரன்சியோட வேல்யூவை அவங்கள தான் மேண்டேட் பண்ணுவாங்க. which is in the sense வியட்நாமோட டாங் வந்து ஒரு US டாலரோட இவ்வளோ தான் இருக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அவங்களோட கவர்மெண்ட் தான். மார்க்கெட் எக்கனாமி இந்த சென்ஸ் இப்போது அந்த மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் இந்த சென்ஸ் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதில் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரன்சியோட வேல்யூ வந்து ஏறும் இறங்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டே டிசைட் பண்ணுறது வந்து மார்க்கெட் எக்கனாமி. ஸோ யூஸ்வலாக இது 2 சைட் ஆஃப் எக்கனாமி தான் இருக்குது. பட் இந்தியாவில் we are in theoretically மார்க்கெட் எக்கனாமின்னு வச்சுருக்கோம். பட் we have controlled economy in the sense நம்மளோட ருப்பியோட வேல்யூ ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா RBI plays a vital role by ஃபாரெக்ஸை வந்து அவங்க செல் பண்ணியோ இல்லை பை பண்ணியோ நம்மளோட ருப்பியோட வேல்யூவை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்க ட்ரை பண்ணுவாங்க.
சடன் ஃபாலோ இல்லை சடன் ரைஸோ இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆர்பிஐயோட ஒர்க் இன்டர்ஃபியரன்ஸ் வில் பி தேர். ஸோ இப்போ வியட்நாமோடது சைனா +1 அப்படின்னு சைனாலேருந்து வெளியில் வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து சைனா +1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் சைனாலேருந்து வெளியில் அதே சீப் லேபரில் நல்ல ஒரு குவாலிட்டியான இண்டஸ்ட்ரி நம்ம வந்து எங்கே செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கும்போது 3 கண்ட்ரிஸ் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதில் இந்தியா, வியட்நாம் அண்ட் மெக்சிகோ இந்த 3 கண்ட்ரியுமே வந்து அவங்க ஆப்ஷன்ஸில் இருக்குது, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் இந்தியா அண்ட் மெக்சிகோ இஸ் அ மார்க்கெட் எக்கனாமி, வியட்நாம் இஸ் அ சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி. ஸோ அதனால் அந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு அவங்க கொடுக்கணுன்றதுக்காக இப்போது சென்ட்ரலைஸ்டு எக்கனாமிலேருந்து மார்க்கெட் எக்கனாமிக்கு அவங்க ஸ்லோ டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறதுனால இந்த ஒரு டிவாலுவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இப்போது மார்க்கெட் எக்கனாமியில் இருக்க நம்ம சென்ட்ரலைஸ்டு எக்கனாமி எந்த கண்ட்ரியில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறத விட மார்க்கெட் எக்கனாமியை பார்க்குறது ஈஸி. ஏன்னா அது வந்து ஒரு 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. சைனா, கியூபா, லேவோஸ், வியட்நாம், அப்புறம் நார்த் கொரியா. யூ கேன் ஹாவ் இட் அந்த யுவர் கன்சிடரேஷன். ஸோ 5வது கண்ட்ரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ சைனா, கியூபா, லாவோஸ் அண்ட் வியட்நாம் ப்ளஸ் நார்த் கொரியா. ஸோ இந்த 5 கண்ட்ரீஸில் மட்டும்தான் சென்ட்ரலைஸ்டு எக்கனாமி இருக்குது. ஸோ இதில் வியட்நாம் இஸ் ட்ரைங் டு மூவ் அவுட் டு மார்க்கெட் எக்கனாமி. அதனால தான் இது வந்து இந்த நியூஸை வந்து நான் வச்சுக்கணும்னு நினச்சேன். அண்ட் 10 அதர் நேஷன்ஸ், ஒவ்வொரு நேஷன்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். லாவோஸ் இஸ் ஆல்சோ அ சென்ட்ரலைஸ்டு எக்கனாமின்றதுனால அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இல்லை. தட் இஸ் நாட் இன்னும் வந்து இட் இஸ் லாவோ வந்து ஒரு புவர் கண்ட்ரி. ஸோ இன்னும் அவங்க டெவலப்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் தே ஹாவ் டு டூ. அண்ட் அதர் கண்ட்ரிஸ் பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் see that too. அந்த கண்ட்ரியோட கரன்சியோட பேரும் என்ன அப்படின்றது இப்போ உகாண்டா தெரியும், ஷில்லிங் அப்படின்றது தான் அவங்களோட கரன்சி அப்படின்றது யூ ஹேவ் டு நோ. ஸோ அண்ட் ஈராக்கோட தினார் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூவேஷன் கரன்சி இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் ஃப்ரீ லுக் பீரியட் 1 இயராக வந்து கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க, டு அலோவ் பாலிசி ஹோல்டர்ஸ் மோர் டைம் டு ரிவ்யூ அண்ட் கேன்சல் பாலிசிஸ் இஃப் அன்சாட்டிஸ்ஃபைட். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் ஈவன் ப்ரப்போஸ்டு தான், ஐஆர்டிஐட்ட கூட இன்னும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வேறு. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட செக்ரட்டரியான எம் நாகார்ஜுனா அவர் தான் சொல்லியிருக்காரு. தேட் கவர்மெண்ட் இஸ் ப்ரப்போசிங் ஃபார் ஃப்ரீ லுக்கின் பீரியடை வந்து இப்போ 30 டேஸாக இருக்கிறத 1 இயராக மாற்றுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்றது தான் மட்டும்தான் நியூஸ். இதில் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஹீ விஷ் டு பை எ இன்சூரன்ஸ் பாலிசி. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நம்மக்கிட்ட செல் பண்ணணுன்றதுக்காக அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் நம்மக்கிட்ட சில ஹிடன் டீட்டெயில்ஸை சொல்லாமல் மறைச்சிருந்துருக்கலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி பிகாஸ் ஃபார் ஹிஸ் கமிஷனுக்காக, அந்த கமிஷன் வாங்கணுன்றதுக்காக ஹீ மைட் நாட் டெல் யூ தேட் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசியில் இதெல்லாம் ஹிடன் ஃபீஸ் இருக்குது ஆர் இதெல்லாம் இந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸில் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிறதுல கவர் பண்ணாமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கிட்டாரு அப்படின்னா அப் டு இதுக்கு முன்னாடி என்னென்னா 30 டேஸ் வரையும் ஹீ கேன் சி. ஆன்லைனில் வாங்கினா தான் 30 டேஸ், ஆஃப்லைனில் வாங்கினா அதுக்கும் வந்து 15 டேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 15 டேஸ் டு 30 டேஸ் தான் ஹீ ஹேஸ் ஒரு, அதுவும் ஏஜென்ட் மூலியமாக வாங்கினா ஆஃப்லைனில் தான். ஸோ 15 டேஸ் தான் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 15 டேஸ்க்குள்ளே இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் டு சம் அதர் பர்சன், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலீக்ஸ்கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ சொல்கிறாங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்தீங்க, இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெரிடிட்டரியாக இருக்குது, அதை இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கவர் பண்ணலை அப்படின்னும் போது அந்த 15 டேஸ்க்குள்ளே ஹீ கேன் கோ அண்ட் கேன்சல் திஸ் பாலிசி. அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு தேர் வில் பி நோ சார்ஜ். அதான் அந்த ஃப்ரீ லுக் பீரியட்னு அர்த்தம். தேர் வில் பி நோ சார்ஜ் ஃபார் ஹிம். இந்த இது வந்து இப்போது 15 டேஸாக இருந்தது. கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரப்போஸ் 1 இயர் வரையும் ஹீ கேன் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னும் ப்ரப்போசலில் தான் இருக்குது. அதை தான் வந்து இங்கே கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா இன்சூரர்ஸை தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட். ஸோ கரண்ட் ரூல் இஸ் ஃபார் 15 டேஸ்க்கு ஆஃப்லைன் பாலிசிக்கு, 30 டேஸ்க்கு ஆன்லைன் பாலிசிக்கு. ப்ரப்போசல் சேஞ்ச் வந்து ஃப்ரீ லுக் இன் பீரியட் ஃபார் 1 இயர். இது என்ன பண்ணுன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்தும். பட் இன் ரிட்டர்ன் பாலிசி சேலஞ்சஸ் என்னென்னா இன்சூரர்ஸ்க்கு தேர் ஆர் சர்டன் சேலஞ்சஸ். மிஸ் செல்லிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் தான்.
ஸோ தேட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ட்ரான்ஸ்பரன்சியும் அலோவ் ஆகும், இம்ப்ரூவ் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே நடக்கும். பட் ஆப்போசிட் சைடில் என்ன மாதிரியான விஷயங்கள் தே ஆர் சேயிங், இண்டஸ்ட்ரி ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபார் இன்சூரன்ஸ். ஸோ பாசிபிலிட்டி இந்த பாலிசி வந்து கன்ஃபார்மாக கேன்சல் ஆகும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போது ஆஃப்டர் கிளைம் பண்ணதுக்கப்புறம் கூட தே கேன் மேக் த கேன்சலேஷன். ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இன்சூரன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகுது. திஸ் மே லீட் டு த இம்பேலன்ஸ் இன் ரிஸ்க் போல்ஸ். ஸோ ஒரு பர்சனோட ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து there will be a poll. ஸோ அது ரிலேட்டடாக they have to save some provisions too. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ரேஷனல் இதற்கப்புறம் வந்து அண்டர் ரைட்டிங் ப்ராசஸை வந்து they have to change if this comes into action அப்படின்னா. அண்ட் ப்ரீமியம் ஸ்ட்ரக்சரும் மாற்றுவாங்க. ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகிடுச்சு, they have to bear more risk அப்படின்ற போது ப்ரீமியமோட கட்டணத்தையும் வந்து கூட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின்டைனிங் ஓப்பன் கேன்சலேஷன் ஃபார் 1 year may increase the administrative burden னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's also an important thing. ஸோ இப்போ அடிஷ்னல் ரிஃபார்மாக இன்னொன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, தட் இன்சூரர் இருக்காங்க இல்லையா, ஸோ நியூ பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்க எடுத்திருக்க பாலிசியை பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பாலிசி ஹோல்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கால்பேக் பாலிசி அடிஷ்னல் ரிஃபார்மாக வந்து அதுவும் வந்து பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் திஸ் வில் இம்பேக்ட் த இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ இந்த 1 year வந்து ஃபார் கஸ்டமர்ஸ்க்கு இட் வில் பி அ கிரேட்டர் ப்ரொடெக்ஷன், ஃபார் இன்சூரன்ஸ்க்கு இட் வில் பி அ ரிஸ்க் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி. கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா கன்சியூமர் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். இன்சூரன்ஸ் செக்டாரை இன்னும் ஒன்று ட்ரஸ்ட் வர்த்தியாக வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பெர் பாரோவருக்கு ஸ்மால் வேல்யூ லோனோட லிமிட் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனுடைய லோன் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 3 crore. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக தேர் இஸ் அ சேஞ்ச் up to time வந்து RBI will give you the circular. So it is a circular which was released in 24th February. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆல் ப்ரைமரி ஆர் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு இந்த ஒரு சர்க்குலரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிவ்யூ அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் ஆஃப் UCBs. ஸோ UCBஸோட ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸை வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். சர்டன் டைம் டு டைம் RBIயோட ஒர்க் இஸ் டு enhance the financial soundness and resilience. ஸோ அதுக்கேற்ற மாதிரி they will do some changes. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, reducing the credit concentration risk, reducing the exposure to sensitive sectors and enhancing provisional requirements for the relatively riskier exposure. ஸோ ஏன் UCBஸ்க்கு இந்த சேஞ்ச் வந்து RBI பண்ணாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஆன்சர் யூ ஷுட் கிவ். ஸோ ஏன் UCBஸ்க்கு இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ரெடியூசிங் த கிரெடிட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், ரெடியூசிங் த எக்ஸ்போஷர் டு சென்சிட்டிவ் செக்டார்ஸ் அண்ட் என்ஹான்சிங் ப்ரொவிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ரிலேட்டிவ்லி ரிஸ்கியர் எக்ஸ்போஷர். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாற்றிருக்காங்க, சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த சர்க்குலரில் அப்படின்னா, ஸ்மால் வேல்யூ லோன்ஸ், எக்ஸ்போஷர் சீலிங்ஸ் ஆன் ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் லோன்ஸ், ப்ரொவிஷனல் requirements for the investments in security receipts. So security receipts அப்படின்னா என்னென்னா அப்படின்னு பார்த்தோன்னா, ARCs asset reconstruction companiesக்கு banks usually they used to sell the loan, அவங்களோட பேட் லோனை வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இன் ரிட்டன் ARCs will give a receipt, என்ன லோன் வாங்கியிருக்கோமோ அதுக்கான ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ தேட் இஸ் த செக்யூரிட்டிஸ் ரெசிப்ட். ஸோ அந்த செக்யூரிட்டி ரெசிப்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொவிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரொவிஷனிங் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு, பேட் லோனுக்கு ஆர் ஒரு லோனு கொடுக்கறதுக்கு ஆர் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் யூஸ்வலி ஹாவ் டு டூ த ப்ரொவிஷனிங். அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸுக்கும் வந்து ப்ரொவிஷனிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷனிங் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஒரு மாஸ்டர் டைரக்ஷன் வாஸ் ரிலீஸ்ட் இன் 2021. அதில் உள்ள சர்டன் சேஞ்சஸ், அதை ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் ஃப்ரேமுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலரில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மால் வேல்யூ லோன்ஸோட சேஞ்சஸ், எக்ஸ்போஷர் சீலிங் ஆன் ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் லோன்ஸுக்கு. எக்ஸ்போஷர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஒரு பேங்க்கோட ரிஸ்க் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸுக்கு
யூசிபிஸை வந்து எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்ற சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் எக்ஸ்போஷர் சீலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரொவிஷனிங் ஃபார் செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ், இது 3 தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் ஒரு மைண்ட் செட்டோடு இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் வேல்யூ லோன்ஸ்க்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் யூஸ்வலாக என்ன அப்படின்னா, இந்த லெண்டர் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இருக்கிறதுலையே இந்த ஒரு அசட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட், குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட் வந்து நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னு, ஸ்மால் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ்ன்ற ஸ்மால்னு இங்கே மீன் பண்ணுறது வந்து சைஸை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு லோவர் லிமிட் கம்பேர்ட் டு லார்ஜர் லோன் ஆப்ஷன்ஸும் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு இருக்கிறதுலே கம்மியான ஸ்மால் வேல்யூ லோன் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுலேருந்து அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் சச் அந்த ஒரு பர்சனுக்கு அக்ரிகேட் லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அது வந்து மாற்றிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அட்லீஸ்ட் 50% ஆஃப் த யூசிபிஸோட அக்ரிகேட் லோன் அண்ட் அட்வான்சஸ்னால் எவ்வளோ லோன் மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் இப்போதைக்கு ஜஸ்ட் இன் டேர்ம் அக்ரிகேட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்னால் மொத்த யூசிபிஸ் அந்த பேங்க் வந்து மொத்தமாக லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எவ்வளோ, லோன்னா மேக்ஸிமம், அட்வான்சஸ்னால் ஷார்ட் டேர்ம் கொடுக்குறதுன்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. பட் அவங்களோட லோன் புக்குன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிகேட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மொத்தமாக ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் வந்து 50%, அட்லீஸ்ட் 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அப்போது அந்த மாஸ்டர் டைரக்ஷன் விச் வாஸ் லான்ச்ட் இன் 2020 அண்ட் ஒரு சர்க்குலர் விச் வாஸ் ரிலீஸ்ட் இன் 2024லையுமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திஸ் வாஸ் செட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த யூசிபிஸோட லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து ஸ்மால் வேல்யூ லோன்ஸாக தான் இருக்கணும். அண்ட் ஸ்மால் வேல்யூ லோனை எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்போது அப்படின்னா, அந்த லோனோட வேல்யூ வந்து 25 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா 0.2% ஆஃப் த டயர் 1 கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட் இஸ் டயர் 1 கேபிட்டல் அப்படின்னா, யூஸ்வலாக இட் இஸ் நாட் த கேபிட்டல், அதாவது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டயர் 1 கிடையாது. டயர் 1 கேபிட்டல் இன் பேங்க்ஸ் இஸ் அ கோர் கேபிட்டல், அதாவது ஹை குவாலிட்டி கேபிட்டல் தட் யூஸ்டு டு அப்சார்ப் த லாஸஸ். எவ்வளோ லாஸ் ஆனாலும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டயர் 1 கேபிட்டல்ஸ் தான் இட் வில் அப்சார்ப் மோர். ஸோ அதனால தான் வந்து டயர் 1 கேபிட்டல் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கீ இண்டிகேட்டர் ஃபார் பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், லைக் ஷேர் கேபிட்டலாக, டிஸ்க்ளோஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன் எவ்வளோ, ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோன்றதெல்லாம் வந்து டயர் 1 கேபிட்டலில் வரும். தட் இஸ் அ மோர் இன்டெப்த் டேர்ம். ஸோ டயர் 2 அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், அது வந்து சப்ளிமெண்ட்ரி கேபிட்டல் தட் வில் நாட் கம் அண்டர் டயர் 1, லைக் டேர்ம் டெப்ட்ஸ், சபார்டினேட் டேர்ம் டெப்ட்ஸ், ஹைப்ரிட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட். பட் டயர் 1 கேபிட்டல் இஸ் த மேஜர் ஒன். ஸோ நிறைய இடத்துல டயர் 1 கேபிட்டல் ஆஃப் த பேங்க்கை பேஸ் பண்ணி நிறைய சீலிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணது தான் இந்த ஸ்மால் வேல்யூ லோன்ஸுக்கு வந்து 0.2% ஆஃப் த டயர் 1 கேபிட்டல். ஸோ இங்கேயே இங்கே சொல்லியிருக்க டயர் 1 கேபிட்டலுக்கும் யூசிபிஸை 4 விதமாக பிரிப்பாங்க இல்லையா, டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 டயர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டயர் 1க்கு வந்து லெஸ் தென் 100 crore, டயர் 2 வந்து 100 crore-லேருந்து 1000 crore வரையும், டயர் 3 இஸ் 1000 to 10,000 crore, டயர் 4 இஸ் மோர் தென் 10,000 crore இருந்தால் டயர் 4 அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டயருக்கும் இந்த டயருக்கும் வித்தியாசம் இருக்குது. தட் டசன்ட் ஹாவ் எனிதிங் டு டூ வித் திஸ். ஸோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு யூசிபிஸோட டயர் 1 கேபிட்டல்லேருந்து 0.2% கொடுக்கலாம், இல்லை 25 மோர் தென் 25 லேக் இருக்கலாம். பட் இது ரெண்டை விட எது ஹையராக இருக்கோ அதை கொடுக்கலாம். அதை வந்து ஸ்மால் வேல்யூ லோனாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டார்டிங் வேல்யூவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 1 இந்த இதுலேயுமே வந்து இந்த டயர் 1 கேபிட்டலோட 0.2% ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த 0.2% ஆஃப் த டயர் 1 கேபிட்டல் வந்து 5 crore வருது அப்படின்னா, அப்படி அந்த ஸ்மால் வேல்யூ லோன் 5 crore ஃபிக்ஸ் பண்ணலாமான்னா கூடாது. பிகாஸ் தே ஆர் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஸ்மால் வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த 0.2%க்கும் ஒரு கேபிட்டல் ஃபிக்ஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஒரு மேக்ஸிமம் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, விச் இஸ் 1 crore. ஸோ மேக்ஸிமம் 1 crore ஸ்மால் வேல்யூ லோனாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூ கேன் ஃபிக்ஸ்
அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இது வந்து 50% ஆஃப் த ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும், அதை வந்து 31st of March 2026 நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணுன்ற ஒரு சர்க்குலர் இருந்தது. ஸோ இதை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. தேட் இதில் ஒன்றும் இல்லை, அந்த 50% அப்படியே தான் இருக்குது. அந்த 50% அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்குது. பட் இந்த 25 lakh இருக்கு இல்லையா, மோர் தென் 25 lakh, அது அப்படியே தான் இருக்குது. இந்த 0.2% 0.4% ஆஃப் Tier 1 கேபிட்டல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லைட்லி ஹையர். அப்போ இந்த 0.2 0.4 மாற்றும் போது அந்த மேக்ஸிமம் கேப் ஃபிக்ஸ் பண்ண 1 crore மாற்றலாம் இல்லையா. ஸோ அதையும் வந்து மாற்றிருக்காங்க. 1 crore 3 crore மாற்றிருக்காங்க. ஸோ 3 crore per borrower அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டிஷன்ஸ், டைம் லைன்ஸ், இன்டர்மீடியேட் டார்கெட்ஸ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட்லாம் அப்படியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன அர்த்தம், 50% ஆஃப் த யூசிபிஸோட அக்ரிகேட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து இந்த ஸ்மால் வேல்யூ லோன்ஸாக தான் இருக்கணும். இதை வந்து 31st March 2026 அச்சீவ் பண்ணியிருக்கணுன்ற டார்கெட் இஸ் ஃபிக்ஸ்டு. பட் அந்த ஸ்மால் வேல்யூ லோன்ஸ்க்கான டெஃபினேஷன் மாற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐ ஹோப் ஐ எக்ஸ்பிளைன்ட் டு த மேக்ஸிமம். ஸோ குவாலிட்டி அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்களா. தென் ரியல் எஸ்டேட் பக்கம் வராங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டோட எக்ஸ்போஷர் தான் அதுக்குள்ளே பார்க்கும்போது யூசிபிஸ் டு ஹவுசிங் லோன்ஸ் வந்து அக்ரிகேட் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறாங்க. தட் ஹவுசிங், ரியல் எஸ்டேட் அண்ட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் லோன்ஸ் எல்லாம் வந்து 10% மேக்ஸிமம் அவ்வளோ நம்ம ஒரு யூசிபி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் அசெட் எவ்வளோ இருக்கோ அதில் 10% தான் இருக்கணும் இந்த மாதிரியான லோன்ஸ். ஏன் அப்படி கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் சீலிங் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான லோன்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துடக்கூடாது யூசிபிஸ். பிகாஸ் தே டூ ஹேவ் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். அதுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட் என்ன, பை ஃபெப்ரவரிக்குள்ளே I don't want to go into March or April, ஏன்னா அப்போது அந்த டார்கெட் வந்து மாறிடும். February 2025 யூசிபிஸ் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கணும், தட் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கணும். ஐ ஷுடன்ட் ரைட் த டார்கெட். ஸோ அந்த டார்கெட் எவ்வளோ அப்படின்றத வந்து டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. இஃப் யூ டோன்ட் நோ ப்ளீஸ் டூ சர்ச் இட் அண்ட் கமெண்ட் இட். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொலாட்ரல் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம லோன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசிபிஸ் நிறையா லோன்ஸை வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு லைக் ரியல் எஸ்டேட், ஹவுசிங், கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்கில் உள்ள பீப்புளுக்கு லோன் கொடுக்கறதுக்கு கம்மியாயிடும் அவங்களோட கேபிட்டல்லேருந்து, டோட்டல் அசெட்லேருந்து. அதனால் இந்த கேபிட்டல் சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ தட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த 10% வந்து எக்ஸீட் பண்ணணும்னு ஒரு யூசிபி நடக்கிறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த 5% இன்க்ரீஸ் யாருக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட், ஹவுசிங் அண்ட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இது 3 பண்ணுறாங்க இல்லையா, இந்த 3 வந்து அதனுடைய ஓனர்ஸ் வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் உள்ள கிளாஸிஃபிகேஷனில் உள்ள இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு அப்போ தான் அந்த 5% அடிஷ்னல் வில் பி அலவுட். ஸோ 5% ஆஃப் த அடிஷ்னல் டோட்டல் அசெட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் ஃபார் ஹவுசிங் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி லிமிட்ஸ் ஃபார் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ அந்த அடிஷ்னல் 5% தே கேன் டூ. நெக்ஸ்ட் வந்து 2020 they did give a master direction that individuals housing loans வந்து 60 lakh தான் இருக்கணும் ஒரு இண்டிவிஜுவல் borrowerக்கு for Tier 1 UCBs, Tier 2, Tier 3 and Tier 4க்கு வந்து 1 crore 40 அவ்வளோ கொடுக்கலாம், 40,000 no 1.4 crore கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ Tier 1 யூசிபிஸ்க்கு 60 lakh தான் பெர் இண்டிவிஜுவலுக்கு ஹவுசிங்க்கு கொடுக்கணும் லோனு. சீலிங் வந்து அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபார் இண்டிவிஜுவல் ஹவுசிங் லோன்ஸ்க்கு. அண்ட் Tier 2, 3, 4 அவங்க வந்து 1.4 crores வந்து கொடுக்கலாம். 1.40 crores கொடுக்கலாம். இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகேட் ஹவுசிங் ரியல் எஸ்டேட் லிமிட்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜஸாக இருந்தால் 25%, அதாவது ரெசிடென்ஷியல் பில்டிங்கை மார்ட்கேஜாக வச்சாங்க for housing loans to individuals na other than those eligible to classified as priority sector la illadavungalukku shall not exceed the 25%. ஏன்னா அவங்க ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டா அது வேறு கேட்டகரி வந்துடும். ஸோ அவங்க இல்லாமல் ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜஸ் வந்து வச்சு ஒருத்தவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னா 25% ஆஃப் த டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் இருக்கணும். அண்ட் ரியல் எஸ்டேட்டாக இருந்தால் ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜஸ் ஓகே முடிஞ்சிருச்சு. அந்த அக்ரிகேட் எக்ஸ்போஷர் ஆஃப் யூசிபிஸ் ஒருவேளை ரியல் எஸ்டேட்டாக இருந்துச்சு, ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு கொடுக்குற லோனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 5% ஆஃப் த டோட்டல் லோன் அண்ட் அட்வான்சஸ்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ எக்ஸ்க்ளூடிங் த ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்.
இண்டிவிஜுவல்ஸ். ஏன்னா அதுதான் வேறு மாதிரி மாற்றிட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருந்துச்சு, ஒரு யூசிபிஸ் ரியல் எஸ்டேட்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் 5% மேலே இருக்கக்கூடாது. அந்த ரியல் எஸ்டேட் ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸை எக்ஸீட் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு கொடுக்குறது. ஸோ அந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது 5% தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாந்து என்பிஏ ஆகிடக்கூடாதுன்றதுனால ஆர்பிஐ இஸ் லிமிட்டிங் தேர் எக்ஸ்போஷர். ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுசிங் லோன் லிமிட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தட் Tier 1, Tier 2, Tier 3, Tier 4க்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். தட் Tier 1னா 60 lakh, Tier 2னா 1.40 crore, 3னா 2 crore, 4னா 3 crore. ஏன் டயர் கூட லோன் அமௌண்ட் கூடுது அப்படின்றது இஃப் யூ நோ அந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் அவங்களோட கேபிட்டல் பேஸ் பண்ணி அவங்க 4 டயரும் பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அது Tier 4 ஹேஸ் மோர் கேபிட்டல் அண்ட் மோர் எக்ஸ்போஷர். அதனால தே கேன் கிவ் 3 crores அண்ட் தே கேன் ஹேண்டில் த ரிஸ்க். அதனால தான் சின்ன டயராக இருக்கிறவங்களுக்கு தே ஆர் லிமிட்டிங் த கேபிட்டல். ஒரு பெர் பாரோவருக்கு ஹவுசிங் லோனாக இருந்தால் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷரை லிமிட் பண்ணுறாங்க ஆர்பிஐ. ஸோ எந்த அளவுக்கு தே ஆர் taking care of the UCBs அப்படின்றத வந்து you can see. Then all other provisions regarding to the grant of loans by UCBs to real estate sector எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். Next comes this. இது என்னது செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ப்ரொவிஷனல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் வந்து லிமிட் பண்ணுறாங்க. தட் UCBs need to provide for the valuation of the differential on the SRs. ஸோ செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸுக்கும் வேல்யூவேஷன்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப இன்டெப்த்தாக போனோன்னா அது I have to teach what is ARCs, அந்த செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் வாங்குறது என்ன, அந்த வேல்யூவேஷன் எப்படி அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் பேசிக்காக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 5 year கிளைடிங் பாத் கொடுத்தாங்க. 2021 இந்த சர்க்குலர் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயர் 26க்குள்ளே நீங்கள் இந்த வேல்யூவேஷன் டிஃப்ரென்சஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டிரெக்ஷன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் அண்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து 2 years அடிஷ்னல் எக்ஸ்டெண்டட் இயர் வந்து கொடுக்குறாங்க. தட் இன்னும் ஒரு 2 yearsக்கு வந்து யூ கேன் ஹேவ் த கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இஃப் யூ ஹேவ் டு see the என்டையர் திங் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாஸ்டர் டிரெக்ஷன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் அண்ட் எக்ஸ்போஷரில் என்ன சொல்லியிருப்பாங்க மெயின்லி அப்படின்னா டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு ஏஆர்சிஸ்க்கு பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட பேட் லோன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை. ஸோ அந்த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ட்ரான்ஸ்ஃபரர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரீஸ் ஆர் பவுண்ட் டு அசோசியேட் த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன்ஸ் வந்து எப்போவுமே கேஷில் தான் இருக்கணுன்றதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2022 அமெண்ட் பண்ணும்போதே தே செட் ஏஆர்சிஸ் வந்து ஒரு பேட் லோன் வாங்குறாங்க அப்படின்னா 1 to 60 daysக்குள்ளே பாஸ் டியூவை வந்து அக்வயர் லோனை வந்து எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணி முடிச்சிருந்தணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தே ஆல்சோ மென்ஷன்ட் அபவுட் CERSAI. ஸோ இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்து that was released, that பட்ஜெட்டோட MCQs. ஸோ if you want to comment on it, do comment on it also. ஸோ லைவ் வச்சுக்கலாமா ஆர் இப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர் நான் கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன். யூ ஃபைண்ட் ஆன்சர் அண்ட் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் இஃப் 24 hours ஆர் 48 hours கழிச்சு அந்த ஆன்சர்ஸ் வில் பி டிஸ்பிளேட் இன் கமெண்ட் அப்படின்னா கூட ஓகே தான். Do comment that உங்களோட suggestions also you in the comment section below. So in the CERSAI also இதை பற்றியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க that they will also handle these kind of things அப்படின்னு சொல்லிட்டு. What is this அப்படின்னா Central Registry of Securitization and Asset Reconstruction and Security Interest of India அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பெனி. சர்ஃபேசி ஆக்ட் கீழே க்ரியேட் பண்ண ஒன்று. இது என்னதுன்னா விச் இஸ் அ டேட்டா பேஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ஸ் அண்ட் விச் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இந்த செக்யூரிட்டைசேஷன் இருக்கு இல்லையா அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே வில் ஹேண்டில். ஸோ ஒரு பேங்க்கும் ஒரு ஏஆர்சியும் வந்து ஒரு பேட் லோன் கொடுத்துட்டு ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா இந்த CERSAI தான் சேவ் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம பட்ஜெட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் செபி வந்து ICCL விச் இஸ் இந்தியன் Clearing Corporations Limited.
இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன்ஸ் லிமிடெட் அது மேலே வந்து 5.05 crore ருபீஸ் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் வித் செபியோட சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஐடி அசட் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கிளியரிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா இட் இஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸில் பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் கிளியரிங் கார்பரேஷன்ஸில் இருந்து தான். ஸோ நம்மளுக்காக வேறு ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கொடுக்கறதில்ல. ஸோ யூஸ்வலி கிளியரிங் ஹவுசஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ நியூட்ரல் இன்டர்மீடியரி பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேமெண்ட்டோ செக்யூரிட்டிஸோ டெரிவேட்டிவ்ஸோ எது வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் வி யூஸ் டு பை அண்ட் செல் ஃப்ரம் சிசிஎல் கிட்ட இருந்து தான். ஸோ தே வில் ஆக்ட் அஸ் அ இன்டர்மீடியரி. ஸோ தட் ரிஸ்க் ரிடக்ஷன் இருக்கும், வேலிடேஷன் எல்லாமே வந்து தே வில் டூ, செக்யூரிட்டி எஃபிஷியன்சி எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ தே ஆர் த designated clearing house. ஸோ எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயும் இந்த கிளியரிங் ஹவுஸ் வில் பி தேர். ஒரு முக்கியமான வேலை வந்து they are the ones they do. ஸோ இதில் வந்து we in India have 6 CCLs clearing houses in India. ஸோ அதில் மேஜராக பார்க்கும்போது இந்த ICCL வந்து BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதோடது. NSE இருக்குல்ல, அது நம்மளோட 2வது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து NSE கிளியரிங் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது தவிர்த்து we have MCCCECCL which is Multi Commodity Exchange Clearing Corporations Limited. அதுக்கப்புறம் National Commodity Clearing Corporations Limited, அப்புறம் NSE ஓடது Metropolitan Clearing Corporations Limited, National Securities Clearing Corporations Limited, இதெல்லாமே இருக்குது. ஸோ இதோட சேர்த்து it is also there. ஸோ இப்போது clearing corporations வந்து mostly will be regulated by SEBI தான். பட் IFSC இருக்கு இல்லையா, gift city-ல, ஸோ அதில் இருக்கிறதையும் வந்து they will have clearing corporations. So that they also will regulate certain clearing corporations which are existing in IFSC. ஸோ இந்த ICCL ஓட ஹிஸ்ட்ரி என்னென்னா 2007 வந்து it was created. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள கிளியரிங் கார்பரேஷன்ஸ் கிளியரிங் ஹவுசஸ் வேலை எல்லாத்தையுமே வந்து they will take care of அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு நேம் வச்சு 2007 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால் ஹோலி ஓன்டு சப்சிடியராக ஓன் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ வாட் தே இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு செபி கிட்ட ஒரு ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா செபி அண்டர் Securities Contracts Regulations, Stock Exchanges and Clearing Corporations Regulations 2018 அப்படின்றது படி கிளியரிங் கார்பரேஷனை வந்து டியூவாக ரெகக்னைஸ் பண்ணாங்க செபி. ஸோ 2007 இது உருவாக்குனாலும் செபிக்கு கீழே ரெகுலேட் பண்ணது வந்து 2018 தான். ஸோ தே டூ ஹாவ் குவாலிஃபைடு சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி ஸ்டேட்டஸ் வந்து செபியால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தட் தே வில் பி ஆல்சோ ஹேவிங் தேர் லோவர் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அதாவது நம்ம யூஸ்வலாக கேபிட்டல் அடிக்குவசி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தே also have a capital adequacy, அதையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். and ICCL is the one of the clearing corporations which do have AAA rating இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்ம் ஆஃப் ஃபிட்ச் ரேட்டிங் அண்ட் கேர் ரேட்டிங் ரெண்டுலேயுமே இருந்து they are having the AAA ஏஜென்சி. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்க ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இவ்வளோ க்ரோர்ஸான கணக்கிலான penalty போட்டிருக்காங்க. பிகாஸ் தே கிளியரிங் கார்பரேஷன்ஸ் ஆர் த இன்டர்மீடியரி பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸாக இருந்து கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை தே வில் பை as well as they will sell நம்மக்கிட்ட. ஸோ தே ஆர் த இன்டர்மீடியரி. அவங்களோட ஒர்க்கை தே ஹாவ் டு டூ பர்ஃபெக்ட்லின்றதுனால தான் இந்த ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஸோ ரெகுலேட் பண்ண செபி தான் வந்து இந்த ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. நான் கம்ப்ளையன்ஸ் வித் ஐடி அசெட் மேனேஜ்மெண்ட், ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் செபியோட சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க், இது 2 நாள் தான் இந்த ஒரு வாட் டு சே பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ண விட்டுட்டாங்க ஐடி அசட்ஸை. அண்ட் சென்ட்ரலைஸ்டு இன்டர்மெண்ட்ரி லேக் டீட்டெயில்ஸ் ஆன் சாஃப்ட்வேர் அசட் அண்ட் அதனுடைய கிரிட்டிகாலிட்டியெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலை. அண்ட் ஆடிட் ஃபைண்டிங்ஸை வந்து ஒழுங்காக ரிசால்வ் பண்ணலை, டைம்லி மேனரில் பண்ணலை. அண்ட் அன்ரிசால்வ்டு ஃபார் 6 months இருந்திருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ அதுவும் வந்து செபியோட கைட்லைன்ஸை வயலேட் பண்ணுது. அண்ட் ஆஃப்டர் தேட் டிஃபிஷியன்சி இன் டிசாஸ்டர் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ ICCL வந்து ஃபெயில்டு டு மெயின்டைன் தட் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் அண்ட் ப்ரைமரி டேட்டா சென்டர்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த 1-to-1 கரஸ்பான்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை. அண்ட் ரிஸ்க் டு பிஸ்னஸ் கண்டினியூட்டியாக இருந்திருக்கு. சிஸ்டம் ஃபெயிலியராக இருந்தும் தே
டென்ட் மைண்ட் தட். ஆல்சோ ரெகுலேட்டரி வயலன்ஸும் நடந்திருக்கு, இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு ஹார்மும் இல்லை அப்படின்னாலும் டெக்னிக்கல் லேப்சஸ் நடந்ததுனால இவ்வளோ பெரிய ஃபைன். ஸோ அது மைனர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு சர்வர் ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் இந்த டிஸ்கிரிப்பன்சிஸ்னால இந்த ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்டெகிரிட்டியை கம்போஷரை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் செபியோட இந்த ஃபைன். ஸோ அதில் இந்த 5.05 crore 5 lakh இஸ் ஃபார் ஒரு பர்டிகுலர் ஆக்ட் படி செக்ஷன் 15HB படி 15 lakh and 5 crore இஸ் ஃபார் செக்ஷன் 23GA ஆஃப் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2018 அது படி இது போட்டிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். இதுபடி தான் வந்து தே கேவ் த ரெகுலேஷனும் கூட விச் இஸ் ஐசிசிஏல வந்து செபி இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைன் அமௌண்ட்டை 45 days தே ஹாவ் டு பே அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் பீரியட் வந்து டிசம்பர் 2002 to ஜூலை 2023. ஸோ அந்த பீரியடில் கண்டுபிடிச்சதுக்கு தான் இப்போ ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். This is a huge explanation தேவைப்படுற ஒரு thing, but I'll try to concisely tell to you what is important now. So primary purpose of the Kali fund launched in CBT COP 16 ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is to support biodiversity conservation through corporate finance contribution அப்படின்றது தான். ஸோ ரோம் இட்டாலியில் இப்போ நடந்திருக்கு. பட் அதனுடைய பேர் காலி ஃபண்டுன்னு இருக்கு. ஏன் ரோம் இட்டாலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஆரிஜின் என்ன அப்படின்றத ஒரு ஜஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன். தட் எர்த் சம்மிட் அப்படின்னு ஒன்று 1992 ரியோ டி ஜெனீரோ அதில் நடக்குது. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எர்த்தை கன்சர்வ் பண்ணணும், we have to take certain steps to எல்லாத்தையுமே வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு we have to take certain steps அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதில் 3 இது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. தட் UNFCCC, UNCBD, UNCCD. ஸோ இந்த UNFCCC, CBD, CDD, CCD எல்லாமே வந்து என்னென்னு உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு குளோபல் என்விரான்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி GEF அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த UNFCCC எவ்ரி வருஷம் வந்து நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இப்போ வந்து 29 கூட நடந்துச்சு பாக்கு, அசர்பைஜானில். இப்போ CBT லாஸ்ட் இயர் 2024 நடந்துச்சு. CBT 16 காலி அந்த பர்டிகுலர் காலின்ற இடத்துல தான் நடந்துச்சு. ஸோ அங்கே நடக்கும்போது தேர் வாஸ் நோ பர்டிகுலர் காலி கொலம்பியாவில் நடந்துச்சு. தேர் வாஸ் நோ பர்டிகுலர் அவுட்கம். அந்த அந்த பர்டிகுலர் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து ஒரு அவுட்கம்மே வந்து வெளியே வரல. அவங்க டிஸ்கஷன் வந்து சரியாக போய் முடியலை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த CBD கன்சர்வேஷன் ஆன் பயோடைவர்சிட்டி அப்படின்றது தான் இந்த CBD, யுனைடெட் நேஷன்ஸ் கன்சர்வேஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ அதில் 3 கோல்ஸ் இருக்குது. அது என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி, ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஜெனட்டிக்கல் ரிசோர்ஸஸ். ஸோ இதுதான் இந்த 3 கோல்ஸ். இந்த 3 கோல்ஸில் ஃபர்ஸ்ட் கோல் இஸ் வெரி பேசிக். செகண்ட் கோல் படி என்னது அப்படின்னா, கார்டகேனியா கொலம்பியாவில் 2000 they are creating this declaration. அது டிக்ளரேஷனோட பேர் என்ன அப்படின்னா கார்டகேனியா ப்ரோட்டோகால் ஆன் பயோசேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஜெனட்டிக் இது இருக்குது, அதை வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த மாடிஃபைடு லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி we are doing certain things அப்படின்னா அந்த லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸை நார்மல் ஆர்கானிசம்ஸோடு சேர்த்து விட்டால் தேர் வில் பி ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கு ரிலேட்டடான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது தான் இந்த கார்டகேனியா கொலம்பியாவோட டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதுக்காக 2010 நகோயா ப்ரோட்டோகால் விச் வாஸ் இன் ஜப்பான் அங்கே பண்ணப்போ ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வராங்க. தட் இஸ் HE டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 20 கோல் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 20 கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் UN என்ன சொல்கிறாங்க, ஸோ we shall have this decade as a conservation for biodiversity அப்படின்னு கொண்டு வருவோம். ஸோ பயோடைவர்சிட்டியை நம்ம இந்த டீகேட் ஃபுல்லாக கன்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் கொண்டு வராங்க. பட் தேர் வேர் சேலஞ்சஸ், அது ஒழுங்காக வந்து தே கான் டூ. அப்போது COP 14 வந்து அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தெரிஞ்சிருச்சு, we couldn't do that much அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2018 ஈஜிப்டில் நடக்கும்போதே வந்து
தே தாட் ஆஃப் பிரிங்கிங் அப்டேட்டட். அது எல்லா சிஓபிஸ்லேயும் அப்படி தான். இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ஒழுங்காக அவங்க பண்ண முடியல அப்படின்னா அடுத்த சிஓபியில் தே வில் ட்ரை டு பிரிங் நியூ ப்ரோட்டோகால். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அது பின்னாடி ஓடுவாங்க. பட் அதுவுமே வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோஃபார் இந்த சிஓபிஸோட நிலைமை அப்படி தான் இருக்குது. நவ் தட் ட்ரம்ப் இஸ் பீயிங் த பிரசிடென்ட், இது எல்லாமே வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். இப்போவே வந்து UNFCCCயோட ப்ரோட்டோகால்ஸ் ஆர் டிக்ளரேஷன்ஸ் டார்கெட்ஸ் எதுவுமே வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல. கார்பன் கிரெடிட் மார்க்கெட்லாம் வந்து இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வி மைட் சி. அதுக்குள்ளே வந்து தே வென்ட் ஆன் டு ஏஐ ப்ராப்ளம். ஸோ ஏஐக்கு ரிலேட்டடாக சமிட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை மோஸ்ட்லி தே ஆர் நாட் கன்சிடரிங். ஸோ லெட்ஸ் சி. அதுக்கப்புறம் COP15 வந்து நடக்குது 2002 சைனாவில் நடக்குது. அதில் குவின்மின் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா 2018 தே ஆர் ட்ரைங் டு பிரிங் திஸ் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். அதை வந்து கொண்டு வரவே முடியல. 2022 தான் ஃபைனலி தே ஆர் பிரிங்கிங் தட் குவின்மின் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ அதில் 4 கோல் அப்புறம் பயோடைவர்சிட்டிஸ் டார்கெட்லாம் வந்து கொண்டு வராங்க. அந்த பயோடைவர்சிட்டி டார்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒன்று என்னென்னா 30:30 டார்கெட். தட் இஸ் ஆல்ரெடி டீக்ரேட் ஆகி போன சீ அண்ட் லேண்டை திரும்ப எடுத்து ரெஸ்டோர் பண்ணணும். அதில் மொத்தமாக டீக்ரேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த டீக்ரேட் ஆகிருக்க சீ அண்ட் லேண்டில் 30% ஆஃப் த சீ அண்ட் 30% ஆஃப் த லேண்டை 2030 நம்ம ரெஸ்டோர் பண்ணணுன்ற டார்கெட்லாம் வச்சு நல்லபடியாக போச்சு. வாட் ஹேப்பன் இன் COP16 அப்படின்னா இந்த காலி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறோம், இவ்வளோ பண்ணுறோம் இல்லையா, இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் காசு என்ன பண்ணுறது? ஆல்ரெடி இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபண்டில் தேர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி அட் ஆல். ஸோ அது மேலே ஃபண்டிங் கன்வென்ஷன் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இட் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்ற ஒரு கண்ட்ரீஸோட ஒரு அந்த பார்ட்டிஸோட நம்பிக்கை இல்லாத தன்மையை கொண்டு வந்ததுக்கப்புறம் we shall create a separate fund. that fund will finance only for biodiversity ரிலேட்டடாக. அந்த ஃபண்டுக்கு யார் வந்து அந்த ஒரு ஃபண்டுன்னு க்ரியேட் பண்ணுறீங்க, காலின்னு ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணுறீங்க, ஓகே. அந்த ஃபைனான்ஸ் மெக்கானிசமை பயோடைவர்சிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகே. அந்த ஃபண்டு முதல்ல யார் காசு கொடுப்பா அப்படின்னா அங்கே தான் வருது ப்ரைவேட் கம்பெனிஸ் வில் பி ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தேட் அப்படின்னா இதில் 3rd ஒன் பாருங்கள், ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை வந்து ஒரு இண்டிஜினியஸ் பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பர்டிகுலர் செடி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த செடியோட ஜீன்ஸ்லேருந்து அதிலேருந்து தான் மாடிஃபை பண்ணி நிறையா சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் ஒரு மெடிசன் ஆர் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனி இஸ் கோயிங் டு ஃபைல் ஃபார் அ பேட்டன்ட் அண்ட் அது ரிலேட்டடாக வர ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்துக்க போகிறாங்க. தட் கம்பெனி வில் டேக். ஸோ இந்த ப்ராஃபிட் வருது இல்லையா, அதுலேருந்து அட்லீஸ்ட் சம் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த இண்டிஜினியஸ் பீப்புள். எங்கேருந்து எந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அந்த பிளான்ட் எடுத்தாங்களோ அங்கே அந்த இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு பயோடைவர்சிட்டிக்கு தே ஹாவ் டு கிவ். அந்த ஈக்விட்டபிள் ஷேரிங் ஹேஸ் டு பி போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த 3rd கோல். அந்த 3rd கோல் படி ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை வாங்கி பயோடைவர்சிட்டிக்கு தே ஆர் கோயிங் டு யூஸ். அந்த ஃபண்டுக்கு பேர் காலி ஃபண்ட். லாஸ்ட் இயர்லேருந்து 2024 இட் இஸ் கோயிங். கொலம்பியாவில் நடந்தது. அப்போது வந்து தே குடன்ட் கம் இன் டு கன்க்ளூஷன். இந்த ஃபண்டுக்கு வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ஒத்துக்கலை. அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆல்சோ டென்ட். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் தானே மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராஃபிட்டபிள் கண்ட்ரீஸ், ப்ராஃபிட் மேக்கிங் கண்ட்ரீஸ் ஆர் தேர். ஸோ அவங்க வந்து ஒத்துக்கலை. ஸோ அது வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இது வந்து ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் த காலி ஃபண்ட் ரோமில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக ஏன் ரோமில் நடந்துச்சு அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் UN இருக்கு இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து சரி வாங்கப்பா, என்ன நீங்கள் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரோம், இட்டலியில் தானே இருக்குது. ஸோ அங்கே தே ஆர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஸோ COP16 தே ஆர் மேக்கிங் இட். ஸோ இதை காலி ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வரதுக்கு தே ட்ரைட் த பெஸ்ட் அண்ட் இப்போ காலி ஃபண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த காலி ஃபண்டோட ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட் ஆஃப் COP16 காலி கொலம்பியா 2024 சைன் பண்ணியிருக்க வேண்டியது. பட் 1 year லேட்டர் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்சோ அலைன்ஸ் வித் த குவின்மின் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் டு ஹால்ட் பயோடைவர்சிட்டி லாஸஸ் பை 2030. ஸோ இதில் வந்து 30% இது மட்டும் சொல்லலை. இந்த பயோடைவர்சிட்டி டார்கெட்டில்
ஒன் ஆஃப் த டார்கெட் என்னது, அந்த ஃபேமஸ் டார்கெட் இந்த 30 to 30 டார்கெட். பட் அதில் ஒன் ஆஃப் த விஷயம் என்னென்னா halt biodiversity loss by 2030 தான். ஸோ அது வந்து நம்ம இந்த காலி ஃபண்ட் மூலயமா we are going to do. ஸோ who will contribute to this fund அப்படின்னா digital sequence information from biodiversity resources. லைக் கம்பெனிஸ் வந்து இந்த டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, they are going to fund this அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, டிஜிட்டல் டேட்டா ரெப்ரசன்டிங் த சீக்வன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் லைக் டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஸோ அதில் வந்து ஃப்ரம் ஒரு ஆர்கானிசமில் இருந்து தே ஆர் டேக்கிங் தட் டிஜிட்டல் டேட்டா அப்படின்னா, ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியலை பற்றி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸில் ஆர்கானிசம்லேருந்து அந்த டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க எடுத்து அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபார்மசிட்டிக்கல்ஸ்க்கோ இல்லை காஸ்மெட்டிக்ஸ்க்கோ இல்லை அக்ரிகல்ச்சரோட ஃபியூச்சர் சீட்ஸ், அப்கிரேடட் சீட்ஸ் ஆர் ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஆர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த கம்பெனிஸ், பயோடெக்னாலஜி கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட். ஒரு கண்ட்ரியை சொன்னாதான் கண்ட்ரி வந்து ஏன் நான் பண்ணணும், நீங்களும் தானே டெவலப்பிங் கண்ட்ரீஸ், யூ ஆர் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இல்லையா, சைனா இந்தியாலாம் யூ ஆல்சோ கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொன்னாங்கன்னு கம்பெனிஸ் கொண்டு வந்தால் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸோட powerful players are these companies தான். So இப்போ now also they are not convinced, but yeah we did this. ஸோ பண்ணியிருக்கோம், பார்ப்போம். டிஜிட்டல் சீக்வன்ஸ் ஆல்ரெடி பண்ண ஃபண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை, அவங்க ஹாஃப் ஆஃப் த ஃபண்ட் கூட பண்ணலை. ஸோ நவ் புது ஃபண்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். நம்மளுக்கு என்னென்னா we have to study for the exam. ஸோ அவ்வளோதான். ஸோ டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஐ தாட் லாஸ்ட் இயர் வந்து அவங்க இந்த இது சைன் பண்ணாத போது ஓ தேங்க்யூ ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்டடி அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எஃப்ஏஓக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சம்டைம் தோணும். பட் தே ஆர் டூயிங் சம்திங் குட் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெனட்டிக் டேட்டா அரைவ்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது தான் வந்து டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலயமா ட்ரக் தே கேன் டெவலப், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணலாம், அக்ரிகல்ச்சரல் இனோவேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபண்டு வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட் ஃப்ளோ பேக் டு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்க்கே திரும்ப போகிற மாதிரி தே ஆர் பிளானிங் இட். அண்ட் ஹவு வில் காலி ஃபண்ட் பி யூஸ்ட் அப்படின்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் இம்ப்ளிமெண்ட் பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளான்ஸுக்கு, சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு, எம்பவரிங் இண்டிஜினியஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ். லைக் ஒரு பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து உகாண்டாலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு, இண்டிஜினியஸ் பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்கு தே வில் பி யூஸ்ட். இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ்க்கு அட்லீஸ்ட் 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து வில் கோ டு தேட். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண போகிறது யார் அப்படின்னா யுஎன்இபி, MPTFO. ஸோ யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஃபண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யுஎன்இபி யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வில் கன்சர்வேஷன் ஓவர்சைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் கன்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஓவர்சைட்டிங் அவங்க பண்ணுவாங்க. ஒழுங்காக அந்த ஃபண்டு வாங்கி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்றத கன்சர்வேஷன் ஓவர்சைட். ஸோ மல்டி பார்ட்னர் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து தே வில் அட்மின் வேலை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். தென் காலி ஃபண்டோட ஹிஸ்டாரிக்கல் மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் யூஎன் பயோடைவர்சிட்டி ஃபண்டு தான். GBFோட கோல் பயோடைவர்சிட்டி லாஸஸை வந்து ஹால்ட் பண்ணணும் 2030 அப்படின்னு அண்ட் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து we are going to do. So that's it. I hope this gives you a clear idea. And KCC scheme for farmers ஓட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃபோர்டபுள் ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுக்கும். ஸோ அந்த அலைட் ஆக்டிவிட்டீஸை தயவு செய்து டூ ரிமெம்பர். ஏன்னா this was launched in 1998. நபார்டு மூலயமா தான் they thought of giving funds. ஸோ ஆர்வி குப்தா கமிட்டி தான் வந்து டேர்ம் லோன் அக்ரி நீட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு திஸ் கிரெடிட் கார்ட்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்லோவாக தே சேஞ்ச் த டேக்ஸ். அதுக்கப்புறம் 2004 அலைட் அண்ட் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து நம்ம பண்ணலாம், கேசிசிஸ் கொடுக்கலாம், தீஸ் கார்ட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. தென் 2012 கேசிசிஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. டிஎம் பாஷன் அப்படின்னு ஒர்க்கிங் குரூப் கமிட்டி அவர் சொன்னதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கலான்னு சொன்னாங்க. யாரெல்லாம் இஷ்யூ பண்ணலன்னா
லைக் பேக்ஸ் கூட இஷ்யூ பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருந்தாங்க. தென் என்பிசிஐ வந்து இந்த கேசிசியை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பேங்க்ஸ் கூடயும் அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லா பேங்க்ஸுமே வந்து இந்த கேசிசிஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி அப்படின்னா எல்லா ஃபார்மர்ஸ் ஹூ ஹாவ் ஓன் கல்டிவேட்டர்ஸ் ஆர் டெனண்ட்டாகவும் இருக்கலாம், ஓரல் லைசன்ஸ் நானும் நீயும் வந்து வாட் டு சே ஒரு லீஸுக்கு எடுத்துக்கலாம், ஓரல் லீசஸ் அதுவும் ஓகே, ஷேர் க்ராப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுவும் தே கேன் ஆல்சோ பை திஸ் கேசிசிஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஜாயிண்ட் குரூப்ஸாக இருந்தாலும் சரி, ஃபார்மர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிஷரிஸும் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக ஃபிஷரிஸ் ஆட் பண்ணியிருக்கிறதும் வந்து ஒரு அப்டேட். ஃபிஷரிஸில் அக்வாட் கல்ச்சர் அந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ தே கேன் ஆல்சோ கெட் திஸ். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று 2006-07 கொண்டு வராங்க. தட் ஷார்ட் டேர்ம் க்ராப் லோன் த்ரூ கேசிசிஸ் கொடுக்குறாங்க. அட் 3 lakh வரையும் தே கேன் கெட் 7% இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார் 1 year கொடுக்குறாங்க. இதை டைம்லியாக அவங்க பே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7% 4% ஆகும். தட் இஸ் 3% சப்வென்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ தேட் ஆல்சோ வில் பி அப்ளிகபிள். அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரி ஃபார்மிங் இவங்க பண்ணுறவங்களுக்கும் வந்து கேசிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 lakh வரையும் தே கேன் கெட் த்ரூ கேசிசிஸ். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து 2%. ஒருவேளை டைம்லி பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3% வந்து அவங்களுக்கு சப்வென்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லோன் எவ்வளோ அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்றது வந்து அவங்க சொல்லலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எவ்வளோ லோனுக்கு எடுத்தாலும், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் 2% கொடுப்பாங்க. இஃப் தே பெய்டு டைம்லி பேமெண்ட் ரீபேமெண்ட் வந்து டைம்லி பேமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 3% அடிஷ்னலாக வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமமாக 5 yearsக்கு தான் இந்த லோன் வந்து கொடுக்கப்படும் ஃபார் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் ஃபார்மிங்க்கு. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் அப்புறமும் இஃப் சம்ஒன் இஸ் இன் நீட் ஆஃப் லோன் ஃபார் வேர் ஹவுஸ் ரிலேட்டடாக அப்படின்னா அதுவும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் மூலயமா 2% ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து யூ கேன் கிவ் தே கேன் கெட் த்ரூ கேசிசிஸ் 6 months வரையும். ஆஃப்டர் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 6 monthsக்கு அப்புறம் தே கேன் அப் டு த 6 month டைம் பீரியட் வரையும் தே கேன் கெட். ஸோ இப்போ வந்து இந்த கேசிசிஸை ஒரு போர்ட்டலோட மர்ஜ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக 2024 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த போர்ட்டல் பேர் என்ன அப்படின்றது டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அந்த போர்ட்டலோட நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் ஜே. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆன் ஷார்ட் டேர்ம் அக்ரிகல்ச்சர் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத வந்து டூ கமெண்ட். பிகாஸ் இங்கே நான் வந்து 7 கொடுத்துருந்தாலும் இப்போ ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து கமெண்ட். ஸோ 2019 அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்லி ஃபிஷரிஸ் எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அண்ட் மார்ச் 2014 இவ்வளோ lakh crore வந்து லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் டிசம்பரில் இட் ஹேஸ் எவ்வளோ டபுள்க்கும் மேலே ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஆக்சசிபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ கந்துவட்டி அந்த மாதிரியெல்லாம் போகாமல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தே ஸ்டார்டட் கெட்டிங் த லோன்ஸ். ஸோ மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஸோ ஏன் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னு மட்டும் சொல்லாமல் மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட் பண்ணால் அடிஷ்னலாக 3% அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ தட் 7%லேருந்து 4%க்கு மாறுதில்ல. அதனால தான் மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீமுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா என்ன, ஸ்டார்ட் பண்ணும்போதே லோன் வாங்கும்போதே யூ ஆர் கெட்டிங் இட் இன் சம் 1.5% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் டைம்லியாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இஸ் மாடிஃபைடு இன் அ வே வென் யூ பே த ரீபேமெண்ட் டைம்லியாக பண்ணிங்கன்னா. அதனால தான் மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. லோன் லிமிட் வந்து 2 lakh அண்ட் பெனிஃபிட்னா தே கேன் ஆக்சஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு. பட்ஜெட்டில் வந்து இந்த கேசிசி லோ 3 lakh இருக்கு இல்லையா. ஸோ இதை 5 lakhன்னு மாற்றிருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கனக்குள்ளே இந்த ஹியர் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் ஆஸ் 3 இல்லை 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து யாராவது படிக்கும்போதே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டை நல்லபடியாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதையும் வந்து நீங்கள் கேன் க்ராஸ் செக். ஸோ அதனால தான் இது கடைசி ஸ்லைடில் இருக்குது. ஸோ தட் டு மேக் யூ ரிமெம்பர் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு. அண்ட் இம்பேக்ட் ஆன் ஃபார்மர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வி டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன்டு இட். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கார்பன் மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னா பிரக்ரிதி 2025. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is to promote carbon trading and reduce emission.
ஸோ கார்பன் மார்க்கெட்ஸ், கார்பன் ட்ரேடிங், லைக் ஒரு ஏன்னு ஒரு வெயிட் அ மினிட், ஏன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, பின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஏன்ற இண்டஸ்ட்ரி வந்து அவங்களோட லிமிட் வந்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் த லிமிட். எல்லா நம்ம கண்ட்ரியில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இவ்வளோ தான் லிமிட் கார்பன் எமிஷனுக்கு. பட் ஏன்ற கம்பெனி வந்து எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ வந்து எமிட் பண்ணிட்டாங்க. ஸோ லிமிட்டை தாண்டி இவ்வளோ எமிட் பண்ணிட்டாங்க. பட் இந்த பீன்ற கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தான் அவங்க எமிட்டே பண்ணியிருக்காங்க கார்பன் அப்படின்னா இவ்வளோ லிமிட் வந்து இருக்குது. தே டூ ஹாவ் இவ்வளோ கார்பன் எமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இவங்க எக்ஸஸாக பண்ணிட்டாங்க. வாட் தே வில் டூ, கார்பன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் எக்ஸஸாக கார்பன் எமிட் பண்ணிட்டேன், ஐ வாண்ட் அ கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் companies which didn't achieve their target yet அப்படின்னு சொல்லிட்டு they will post. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற கார்பன் எமிஷனுக்கு இந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கு they will give amount. ஏ வந்து பிக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் பி ஷுட் பி இன்சென்டிவைஸ்ட். ஏன்னா அவங்க சொன்னதை விட கம்மியாக தானே, அதாவது டார்கெட்டை விட கம்மியாக தானே எமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஷுட் கெட் இன்சென்டிவைஸ்ட் அண்ட் இவங்களை வந்து பனிஷ் பண்ணணும் சொன்னதை விட அதிகமாக பண்ணதுக்காக. ஸோ அதுக்கு அமௌண்ட் பிளேஸ் அ ரோல். ஸோ அதுதான் அந்த கார்பன் மார்க்கெட்டோட மெக்கானிசமே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட் வந்து நடக்குது. அதுவும் இந்தியாவில் நியூ டெல்லியில் 24th and 25th of February நடக்குது, which is a history. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகிருதி 2025. ஸோ ஆர்கனைஸ் பண்ணது யார், which is Bureau of Energy Efficiency, which is under Ministry of Power. ஸோ அதில் உள்ள யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட மினிஸ்டர் மனோகர் லால் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ கான்ஃபரன்ஸோட அப்ஜெக்டிவ் அதெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் த கார்பன் மார்க்கெட் பற்றி தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்சுவல் விஷயம் இதுதான், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 40% எமிஷன் வந்து நம்ம 2027 ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கார்பன் எமிஷனை. அண்ட் 2030 ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றதையும் டார்கெட் வச்சுருக்கோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் மெக்கானிசம் கார்பன் ட்ரேடிங் கிரெடிட்ஸை வந்து பிஸ்னஸில் கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரீஸை இன்சென்டிவைஸ் பண்ணணும், க்ளீனர் எனர்ஜிக்கு மாற்றுறதுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணணும், மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆக்டிவ் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தே டூ have ஒரு 2 கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் பர்ஸ்பெக்டிவில் தே ஆர் ஸ்பீக்கிங். ஒரு டிஸ்கஷன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. தட் இம்பேக்ட் ஆஃப் EUவோட கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இதை ஏன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து தே டூ ஹேவ் வந்து கார்பன் ரிலேட்டடான நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரியில் ஸ்டீல் மாதிரியான ஹைலி கார்பன் எமிட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மேக் பண்ணாமல் இந்தியா சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ தட் இந்தியா சைனா வந்து அதிகமான கார்பன் எமிஷன் பண்ணி இந்த ஸ்டீல் எல்லாம் வந்து யூரோப்பில் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களோட பில்டிங்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு வி ஆர் கிவிங். அப்போ தே ஹாவ் டு கிவ் இன் ரிட்டர்ன் ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா. ஸோ அது கொடுக்கறதில்ல. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் என்ன லிமிட்டட் அமௌண்ட். நம்ம 2 பேருக்குள்ளேயும் காம்படிஷன் உருவாக்கி நீ தானே கம்மியாக கொடுக்குறேன், ஸோ நான் சைனா கிட்டேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காம்படிஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் ஸோ குட். ஸோ கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அண்ட் EU வந்து எப்படி நம்மள மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து தட் அஃபெக்ட்ஸ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பற்றி பேசியிருப்பாங்க ஸ்டீல் அண்ட் அலுமினியமில். பிகாஸ் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மோஸ்ட் டு த EU and those two produce more carbon emission அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. தென் கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் எப்படி மாற்றணும், லைக் மெஷர்மெண்ட், ரிப்போர்ட்டிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், கார்பன் எப்படி எமிட் பண்ணுறாங்கன்ற மெஷர்மெண்ட், அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அதை ஒழுங்காக பண்ணுறாங்களா கார்பன் எமிஷன் எல்லாத்தையும் சர்டன் சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்லாம் கொண்டு வரணும். அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கம்பைலன்ஸோட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட செட் ஆகிருக்கணும். ஸோ தட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனும் வந்து we can do in future. ஸோ அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. ஸோ that's it. அண்ட் இதில் வந்து we have to keep that in mind that Article 6 of the Paris Agreement தான் வந்து இன்டர்நேஷ்னல் கார்பன் ட்ரேடை பற்றி பேசுது. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் எர்த் சமிட் வந்து 1992 நடந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்துச்சு. கியோட்டோ ப்ரோட்டோகாலை மதிக்கவே இல்லை யாரும். அதுக்கப்புறம் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துச்சு. பாரிஸ் அக்ரிமெண்ட் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் வைடர் நாலேஜ் எல்லாருக்கும் கொண்டு போகிறதுக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரிலேட்டடாக
அதோட ஹிஸ்ட்ரி என்ன, இப்போ என்ன நிலமையில் இருக்குது, சிடிஎம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்றதை ஜஸ்ட் டேக் அ லுக். எப்பயாவது அது ரிலேட்டடாக எடிட்டோரியல்ஸ் இருந்துச்சுன்னா டூ ரீட். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஸ்வயத் இனிஷியேட்டிவ் விச் வாஸ் மேட் அண்டர் கவர்மெண்ட்டோட மார்க்கெட் பிளேஸ். ஸோ அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு இன்க்ரீஸ் த பார்ட்டிசிபேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப் விமென் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் யூத் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். அதோட ஃபுல் ஃபார்மே அதுதான். ஸோ அது ஆரம்பித்து 6 years ஆயிடுச்சு, கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு நியூஸ் வந்து இருக்குது. தட் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்வயத் அப்படின்னா ஸ்டார்ட் அப் விமென் யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன் அப்படின்றது தான் அந்த ஸ்வயத்தோட ஃபுல் ஃபார்ம். February 19, 2019 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் தே லான்ச் திஸ். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவே என்னென்னா, இந்த மாதிரி அந்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்டார்ட் அப் விமென் யூத் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பிஸ்னஸை கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் எப்படி அவங்க பண்ணணும், அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸும் இருக்கணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்தது தான் இந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ அதில் வந்து என்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பேசியிருக்காங்க. தட் எம்பவரிங் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப். ஸோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்சிஸ் லைக் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ், ஸோ அவங்கள செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ த உமன் என்டர்பிரினர்ஸ். எம்போயு வந்து ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட வந்து தே டு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களோட லேடிஸ் ஆர்கனைசேஷன் லேடி ஆர்ம் அப்படின்றது தான் வந்து எஃப்எல்ஓ. ஸோ ஃபிக்கி எஃப்எல்ஓவோட ஒரு எம்போயும் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் 2025 ஆனிவர்சரி ஈவெண்ட்டுக்காக. ஸோ இதன் மூலயமா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் கார்மெண்ட் பையர்ஸ் செல்லிங் இதெல்லாமே வந்து ஒரு மேலா மாதிரி நடத்தியிருக்காங்க. தென் ஸ்டார்ட் அப்போட க்ரோத் அண்ட் இட்ஸ் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற நம்பர்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. விமனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி இருக்குது, உத்யம் போர்ட்டலில் வெரிஃபைடு உமன் எம்எஸ்சிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. விச் வி கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் டிஸ்கிரிப்டிவ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டேட்டா மேக் யூஸ் ஆஃப் இட். டெடிகேட்டட் ஸ்டோர் ஃப்ரண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் ரன்பேஸ்க்கு டிபிஐஐடி ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவங்களோட இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் உமனியா அப்படின்னு விமனியா இன் த சென்ஸ் விமன் லெட் பிஸ்னஸ் ஆன் ஜிஎம் வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. ஸோ ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னென்னா 1 lakh டிபிஐஐடி ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸை வந்து இந்த ஸ்வாட் இனிஷியேட்டிவ் மூலயமா ஜிஎம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது டார்கெட். அண்ட் உமன் ஆண்டர்பிரினர்ஸோட நம்பரை வந்து டபுள் பண்ணணும். அண்ட் நேஷ்னல் ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து 3.78% மேலே ஷேரை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ that's it for today. I will check once. So I checked எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து 1 hour கிட்ட இருக்குது. ஸோ இது தவிர்த்து எல்லாமே வந்து you might see it as டேட்டா ஓரியன்ட் ஆர் ஃபேக்சுவல் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும். எதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், நான் ரீகாலும் வைக்கல, நியூஸோட எக்ஸ்ப்ளனேஷனும் வைக்கலன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு புரியும். இஃப் தேர் இஸ் எனி டவுட் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. எனக்காவது ஒரு நாள் இஃப் வி ஹேவ் ஃப்ரீ, அதாவது கம்மியான செஷன் டைமிங்குள்ளே இருந்துச்சுன்னா ஐ வில் டூ ஆட். ஸோ that's it for today. All the best for your exams and thank you.